நல்லா ரெஸ்ட் எடு பூஜா. பதட்டப்படாத, பயப்படாத, ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்துட்டே இருக்காங்க. அசோக், பூஜாக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகுமா? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனது இல்ல. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர். மெதுவா எழுந்து உட்காருங்கம்மா. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ரொம்ப நல்ல விஷயம், நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. சூப்பர் டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய், என்னடா? டேய் முத்தரசு, எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத நாங்க ஒரு பெரிய குறையாவே நினைச்சதில்லடா. இருந்தாலும் மனசோட ஒரு மூலையில ஒரு சின்ன பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்க போனாலும் எல்லார் வீட்லயுமே குழந்தை இல்லையா, உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா நாங்க வந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல மட்டும் தாண்டா குழந்தைய தள்ளி போட்டிருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களா, அது இதுன்னு யாருமே எதுவுமே கேட்கல. இங்க வந்த ராசி என் பூஜாவுக்குள்ள இன்னொரு உயிர் உருவாயிருக்குடா. நான் இதை எல்லாத்தையும் மறக்கவே மாட்டேன்டா. ஏய், எமோஷன் ஆகாத, புரியுதா? அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ பூஜா குட்டி பாப்பாவோட வரணும், சரியா? சந்தோஷமா இருடா. இந்தாங்கம்மா. टेक केयर माँ. சரி டாக்டர், விட்டு வந்துடுறேன். படா. दीदी मैं बहुत खुश हूँ. அவங்களுக்கு இப்ப முக்கியமா தேவை நல்ல ஓய்வு. ஒரு 3 monthsக்கு வெளியூருக்கு எங்கேயும் போக வேண்டாம். காரு ட்ரெயின்னு எதிரையும் டிராவல் பண்ணாம பாத்துக்கோங்க. டாக்டர், ஃப்ளைட்ல கூட்டிட்டு போலாமா? ஐயோ, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்கல்ல, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். முக்கியமா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ அதெல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க, சரியா? சரிங்க டாக்டர். நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வா வா. பூஜா ஆத்தியா, எங்க ஊருக்கு வந்த நேரம் சந்தோஷம். இதுபரமா டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்கேயும் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். நீ பாட்டு அமைதியா இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டேய், என்னடா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீ என்னமோ பெப்பன்னு முழிச்சிட்டு இருக்கிற? அது இல்ல முத்தரசு, ஊருக்கு போக கூடாது, டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. என் பிசினஸ் எல்லாத்தையும் எப்படி கவனிக்கிறது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அங்க இருந்தே ஆகணும். வேணா நான் மட்டும் அங்க போயிட்டு வந்துட்டுமா? டேய், பிச்சுரும் சொல்லிட்டேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ பொண்டாட்டி கூட இருக்கணும்டா. இவர் அப்படியே பெரிய பிசினஸ் மேக்னெட்டு ஊருக்கு போறாராம். தம்பி, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுரா. அவன் ஃபாரின்ல உட்காந்துட்டு இங்க இருக்க பிசினஸை கேமரால பாத்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு நீ எங்கேயும் போத்த விட இங்கிறதே எல்லாம் பாத்துக்கலாம், புரியுதா? இந்த நேரத்துல பூஜா கூட இருடா. தொழிலதிபர் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயே சொல்லுமா. நான் சொன்ன அவர் கேட்க மாட்டாரு, நீங்க சொன்னா கேட்பாரு. நீங்க மிரட்டுறது தானே கரெக்ட். மிரட்டுறது நான் அடிச்சே கேட்க வைப்பேன், புரியுதா? நைட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீ மூட் அவுட் ஆனல்ல,
இப்ப நான் உன்னை ஒரு கலக்குறேன் பாரு. அண்ணே, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. பூஜாக்காக்கு என்ன வேணுமோ நேரத்துக்கு நான் கொடுக்கறேன். அவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதை தவிர எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? சரிம்மா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதமா? ஏய், ஜூஸ் இதை குடிக்கிறது கூட. சரி மாமா, நான் வெளியே இருக்கேன். வந்துடுறேன். அப்பல வாங்க. சும்மாவே இவ அலட்டல் தாங்க முடியாது. பூஜாக்கான்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப அவ முழுகாம வேற இருக்காளா? இனி இவ அடிக்கிற கூத்த தாங்கவே முடியாது. கார்த்தி மொட்டை மாடியில தான் இருக்கான். நீ ஊருக்கு போலங்கிற விஷயத்த நான் போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏமா வேணான்னு சொல்ற? அவன் பாவம் பயங்கர மூடோட்ல உட்காந்துருக்கான், தெரியுமா உனக்கு? பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவர் திரும்பி வரும்போது நான் அவருக்கு செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓஹோ, புரியுது. இத நான் போய் சொல்றதை விட நீ யா சொல்றேன்னு சொல்ற, அதானே? ஆமா. சூப்பர். தேங்க்ஸ் பூஜா. கியூ தேங்க்ஸ்? இல்ல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடவுள் இப்படி கண்ணை துறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நாம மத்தவங்களுக்காக யோசிக்கிறோமோ அப்போ கடவுள் நமக்காக யோசிப்பாரு. அத அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன். என்ன சொல்ற? நேத்து நைட் வெண்ணிலாவுக்காக நான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடவுளே அதுக்கு வழி பண்ணிட்டாரு, பாத்தீங்களா? கரெக்ட் தாமா, அத நான் யோசிக்கவே இல்லை. அக்கா, இந்தாங்க, இத குடிங்க. ஜூஸ் இருக்கட்டும், அங்க வை. அந்த சங்கி எடு. இத நீ எனக்கு கொடுக்கணும்னு தானே நினைச்சே? உன் கையாலேயே அதை எனக்கு கொடு. நீ கொடுத்ததா நினைச்சுதான் நான் அப்போ வாங்கிக்கிட்டேன். கொடு வெண்ணிலா. நீ இதை கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் நான் தாயாகி இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. எல்லாமே உன்னோட நல்ல எண்ணம் தான் வெண்ணிலா. ரொம்ப தேங்க்ஸ். என் செல்ல அக்கா, அது தெரிஞ்ச நேரத்துல நீங்க ரொம்ப அழகா மாறிட்டீங்க, தெரியுமா? நீங்க தொடர்ந்து இங்கே தங்க போறீங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன பாருங்க, சாப்பிட வச்சு சலிக்க வச்சிருவேன். வெண்ணிலா, இங்கே உன் கூட தங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. எப்படியோ அத சாக்கா வச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பாக்குறதுக்கு உங்க ஊருக்கு அடிக்கடி வந்துருவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரி இருங்க, மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையுமே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அதுக்குள்ள மத்தியானத்துக்கா? சூப்பர். ஐயோ பாவம். அண்ணா, என்ன விடலா இப்படி பயமுறுத்திட்ட? ஸ்வீட் எதுக்கு? பூஜாக்கா கர்ப்பமா இருக்காங்கல்ல, இதை என்கிட்ட முதலே சொல்லக்கூடாதா?
உனக்கு தெரியாதா? ஸ்வீட்னா தான் நான் பாஞ்சு வந்து எடுத்துட்டு இருப்பேனே. எதுக்கு என்ன தேவையில்லாம பயமுறுத்தி குடுக்குற? டென்ஷன் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் உள்ள நிறைய வச்சிருக்கேன். வேணும்ன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா. நீ தான் என் மனசறிஞ்சு நடந்துக்கிற. வெண்ணிலா புகழ் ஓங்குக, வெண்ணிலா புகழ் ஓங்குக. தேங்க்ஸ்க்கா. வெண்ணிலா 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 ஒன் மோர். நீ போ நீ போ. Cheers. அசத்தலா இருக்குல்ல? कार्ती, मैं तेरे बिना नहीं रह सकती। किसी भी कारण की वजह से हमारी शादी रुकनी नहीं चाहिए। हमारा एक बच्चा नहीं 10 बच्चे पैदा होंगे। घर पूरा बच्चों की आवाज सुनती रहेगी। கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்லாம போயிட்டானே. கார்த்தி, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. வேண்டாம் நீ. என்ன கார்த்தி, வேண்டானா என்ன அர்த்தம்? எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம் நீ. என் மனசே சரியில்லை. ஏன், என்னாச்சு? அசோக் சார் ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம வீடே கலகலன்னு இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் நம்ம கூட பழகின மாதிரி ஒரு உணர்வு. திடீர்னு அவங்க ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போனதும் ஒரு மாதிரி மனசே சரியில்லை அண்ணி. அதான் அப்செட்டு. ஸ்வீட்லாம் வேண்டாம் நீ. ஓஹோ, அப்போ அவங்க ஊருக்கு போலங்கிற விஷயம் இன்னும் கார்த்திக்கு தெரியல. கார்த்தி, அவங்க போனா போயிட்டு போறாங்க. நம்ம ஸ்வீட் சாப்பிடுறத சாப்பிடுவோம். நீ எடுத்துக்கோ கார்த்தி. அண்ணி ஆசையா கொண்டு வந்தா எடுத்துக்க மாட்டியா? அண்ணி வேண்டாம் அண்ணி. ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? நீங்க போங்க அண்ணி. சரி, இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீ கண்டிப்பா ஸ்வீட்டை எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ஊருக்கு போலன்னு சொன்னா நீ ஸ்வீட் எடுப்பியா? என்ன நீ சொல்றீங்க? சொல்ல, அவங்க ஊருக்கு போகலன்னு சொன்னா வாங்கிப்பியா? என்ன நீ சொல்றீங்க? நீ எடு ஸ்வீட்ட, சொல்றேன். சரி அண்ணி, நீங்க முதல்ல சொல்லுங்க. ஸ்வீட் எடு. சொல்லுங்க அண்ணி. சாப்பிடு. விளையாடாதீங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஏன் என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? நானா வம்புக்கு இழுக்கிறேன்? சாப்பிடு சாப்பிடு. அவங்க கீழே தான் இருக்காங்க, ஊருக்கெல்லாம் போகல. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 3 மாசத்துக்கு போக மாட்டாங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ஏய், இங்க வா, இங்க வா வா. நீ ஏன் ஓடுற, எதுக்கு ஓடுறன்னு எனக்கு புரியுது. ரொம்ப பாசத்தை காட்ட வேண்டாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, அதுவும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. அதனால ஜாக்கிரதையா இரு. உங்க அண்ணன் மானத்தை வாங்கிடாத, புரியுதா? ஐயோ அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நான் ஒரு பாசத்தோட தான். போதும் போதும், பாசம் வழுக்கிட போது தம்பி. எனக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சரி, ஒன்னும் இல்லனே நம்புறேன். அது அப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு உங்க அண்ணனை சங்கடப்படுத்திடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், புரியுதா? சிம்ரன், நீ ஊருக்கு போலையா? நீ ஊருக்கு போலையா? காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி காந்த கண்ணழகா டக்குனு தட்டி தூக்கும் முத்து பல்லழகா முத்த உன்ன தாடா பத்த மண்ண பக்கம் சங்கத்தோட லீடர்னா உன்னை பத்த பின்னே அத ரிசைன் பண்ணேன். அதலேனும் ட்விட்டரில் ஆள் இல்லாம காத்திருந்தேன். உன்னை ஃபாலோ பண்ணதால ட்ரெண்டிங் ஆனேன். சிங்கிள் இப்போ சிக்ஸர் ஆனேனே. கும்முரு டப்பர கும்மு
என்ன நம்ப முடியலல்ல? எனக்கும் தான் நம்ப முடியல. பட் நான் இப்ப இருக்கிறது தான் நிஜம். இந்த ட்ரிப் ஒருவேளை உங்களுக்காக தான் கேன்சல் ஆச்சோன்னு எனக்கு தோணுது. कार्तिक, मैं तेरे बिना नहीं रह सकती। किसी भी कारण की वजह से हमारी मैरिज मैं रुकने नहीं दूंगी। हमारा एक बच्चा नहीं 10 बच्चे पैदा होंगे। घर पूरा बच्चों की आवाज सुनती रहेगी। என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? நேத்து என்ன சொன்னனோ அதேதான் இப்பவும் சொல்றேன். இதேதான் நாளைக்கும் சொல்வேன். ஏங்க ஏங்க சிம்ரன் நில்லுங்க. சிம்ரன் 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 நில்லுங்க. என்னாச்சு மாப்ள? மாம்ஸ் சிம்ரன் ஊருக்கு போல மாம்ஸ். அதான் எனக்கு தெரியுமே மாம்ஸ். அவ நேத்து சொன்னதை இன்னைக்கு திரும்ப சொல்லிட்டு போறா மாம்ஸ். ஐயோ அதான் எனக்கு தெரியுமே. சரி மாம்ஸ், அவ என்ன சொன்னான்றது எனக்கு தெரியலையே. பக்கெட் பிரியாணி அது மட்டும் வந்துருச்சுன்னா போதும், உடனே சொல்லிடுறேன். அதான் நான் நேத்தே வாங்கி கொடுத்தேன்ல. அது நேத்து, இது இன்னைக்கு. மாம்ஸ் இந்த வீடுதான்க்கா. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ அம்மா பாட்டி எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தவறிட்டாங்க. அதுல இருந்து யாரும் இல்லக்கா. அதுக்கப்புறம் தான் நான் முத்து மாமா வீட்டுக்கே வந்தேன். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வெள்ளை அடிச்சு புதுப்பிச்சுட்டாங்க. இப்ப கூட அம்மாவும் பாட்டியும் இருந்தப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி வீட்டை வச்சிருக்காங்கக்கா. நீ வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கா சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்படிதான் பேச வருது. நான் என்ன பண்றது? சரி வாங்க உள்ள போலாம். என்ன வெண்ணிலா, உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, சொன்ன எல்லாம் காலியா இருக்கு.